இந்த ஈட்டப் ப்ரொசீஜர்ன்றது வந்து ஒரு புதுமையான ஒரு கண்டுபிடிப்பு. அதாவது இந்த குடலிறக்க அறுவை சிகிச்சையில் வந்து ஈட்டப்ன்றது ஒரு புதுமையான கண்டுபிடிப்பு. இது ஒரு சவுத் அமெரிக்கன் சர்ஜன் இன்ட்ரடியூஸ் பண்ணது. கடந்த 10 வருஷங்களாக வந்து ஹெர்னியா ஆப்ரேஷனை இதை கடுமையாக ரெவல்யூஷனைஸ் பண்ணியிருக்கு. இது இவ்வளவு பயங்கரமான ஒரு வியாதி. அதாவது வந்து ஹெர்னியான்றது சிலருக்கு ஒரு பயங்கரமான வியாதி. சரிங்களா? நிறைய பேருக்கு ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம், சிலருக்கு திருப்பி ஆப்ரேஷன் பண்ணி நிறைய தடவை ரெக்கரன்ஸ் வந்து அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு வந்து ஒரு வெரி டிஃபிகல்ட் ப்ரொபோசிஷன். ஹெர்னியா ஆப்ரேஷன்றது வந்து லைஃப் லாங் பேஷண்ட்டுக்கு ஹெர்னியா திருப்பி வரக்கூடாது. அப்போ தான் அந்த ஆப்ரேஷன் சக்ஸஸ். எனக்கு 5 வருஷம் வரலன்றது போதாது, 50 வருஷம் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் இந்த ஹெர்னியா திருப்பி வரக்கூடாது. அந்த மாதிரி ரிசல்ட்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கக்கூடிய அந்த ஆப்ரேஷன் தான் ஈட்டப்ன்ற ப்ரொசீஜர். இந்த ஈட்டப் ப்ரொசீஜரை கண்டுபிடித்தவர் வந்து 10 வருடங்களுக்கு முன்னால் சவுத் அமெரிக்காவிலேருந்து டிஸ்கிரைப் பண்ணார். உலக லெவலில் இதுக்கு பயங்கரமான வரவேற்பு. சரிங்களா? இந்த இந்தியாவிலேயே கூட இந்த கடந்த ஒரு 5 வருடங்களாக புதுமையான இந்த ப்ரொசீஜரை வந்து டேக்கப் அமங் சர்ஜன்ஸ் வந்து ரொம்ப ட்ராமேட்டிக்காக இருக்குது. ரொம்ப டிஃபிகல்ட் ப்ரொசீஜர், ரொம்ப நுணுக்கங்கள் ஜாஸ்தியாக இருக்கணும். இந்த ப்ரொசீஜர் ரொம்ப கவனமாக பண்ணணும். ஸோ வந்து திருப்பி எல்லா வருஷமும் இதே டாப்பிக்கை வைத்து ஹெர்னியா கான்ஃபரன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ரீசன் என்னவென்றால், முதல்ல இது கடினமான ஒரு ஆப்ரேஷன் கற்றுக்கிறதுக்கு, 2 இதில் பயங்கர டெவலப்மெண்ட். எவ்ரி இயர் இதையும் எக்ஸ்ட்ரா பண்ணலாம், இந்த ஹெர்னியாவும் இதில் இன்க்ளூட் பண்ணலான்ற புது டெவலப்மெண்ட்ஸ் வந்து கொண்டே இருக்குது. பப்ளிஷ் ஆகி டேட்டா வர எல்லாருக்கும் அதை சொல்லிக் கொடுக்குறோன்றது தான் இந்த கான்ஃபரன்ஸோடைய நோக்கம். இந்த கான்ஃபரன்ஸில் கிட்டத்தட்ட 200 பேர் இன்றைக்கி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இதை வந்து தமிழ்நாடு ஏஎஸ்சியிலேருந்து நாங்கள் ஃப்ரீயாக, அதாவது எங்களுடைய மெம்பர்ஸ்க்கு இதை ஃப்ரீயாக நாங்கள் வந்து பண்ணி கொடுக்குறோம். ஸோ தட் தே கேன் ஆல் பெனிஃபிட் ஃப்ரம் திஸ். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் மருதுபாண்டியன், மதுரை. தற்போது அகில இந்திய அறுவை சிகிச்சை நிபுணர் சங்கத்தினுடைய தேசிய தலைவராக இருக்கின்றேன். இன்றைய தினம் சென்னையில் தமிழ்நாடு ஏஎஸ்ஐ கிளையின் சார்பாக அதனுடைய பொருளாளராக இருக்கின்ற எனது அருமை நண்பர் டாக்டர் ரவீந்திரன் குமரன் நடத்துகின்ற இந்த 3வது ஹெர்னியா சம்பந்தப்பட்ட கருத்தரங்கில் பங்கேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அவருக்கு எனதுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஹெர்னியா என்பது சாதாரணமாக குடலிறக்கம் என்று தமிழில் நாம் சொல்லுகின்றோம். அது வயிற்றுப்பகுதியில் ஒரு வீக்னஸ்னால் ஏற்படுகின்ற ஒரு ப்ராப்ளம். அதை சரிப்படுத்துவதற்கு முன்பு திறந்த வெளி அறுவை சிகிச்சை செய்து கொண்டிருந்தோம். தற்பொழுது மினிமலி இன்வேசிவ் சர்ஜரி என்கிற முறையில் கருவிகள் மூலமாக நுண்துளை வாயிலாக இந்த ஹெர்னியா அறுவை சிகிச்சையை செய்து வருகின்றோம். அதில் இருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகளையும், அதாவது காம்ப்ளிகேட்டட் ஹெர்னியாஸ் என்று சொல்லக்கூடிய ஹெர்னியாக்களையும் எப்படி கையாள்வது என்பதை பற்றிய ஒரு கருத்தரங்கம். இந்த கருத்தரங்கிற்கு வருகின்றிருக்கின்ற அனைத்து அறுவை சிகிச்சை நிபுணர்களையும் வருக என்று வரவேற்று வாழ்த்துகின்றேன். இதை சிரமம் எடுத்து இந்த கருத்தரங்கினை சென்னையில் ஏற்பாடு செய்து கொடுத்து நடத்தி கொண்டிருக்கின்ற நண்பர் ரவீந்திரன் குமரனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பேஷண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ பெயின் குறைவாக இருக்கும், லாங் டேர்ம் ரெக்கரன்ஸ் குறையாது.